அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சொல்லுங்க, அப்பா யாரு? கௌதம், ரொம்ப வருஷம் கழிச்சு நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அத நினைச்சு சந்தோஷப்படாம நீ எதுக்கு அந்த ஆளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? மா, எனக்காக இல்லனாலும் அந்த மனுஷனால உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்காகவாது சொல்லுங்க. அவருக்கு யாருன்னு தெரிஞ்சாதானே அவர்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த முடியும். பயப்படாத, அந்த ஆளை என்ன அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்க இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. அந்த ஆள் கிட்ட இருந்து இத்தனை நாள் எந்த கடவுள் என்னை காப்பாத்துச்சோ அந்த கடவுளே இனிமேலும் எனக்கு பாதுகாப்பா இருக்கும். அந்த ஆளு யாருன்னு உனக்கு தெரிஞ்சா உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. விட்டுடு கௌதம், நீ கிளம்புப்பா. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு. சரிம்மா, சொல்றதும் சொல்லாததும் உங்க விருப்பம். நான் இனிமே அந்த ஆளை பத்தி உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ஆனா அந்த ஆள் யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஆளை என்னைக்கு பாக்குறானோ அதுதான் அவனுக்கு கடைசி நாளா இருக்கும். நான் வரமா? என்ன இலக்கியா, கௌதம் இப்படி சொல்லிட்டு போறான்? அத எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அவனோட அப்பா SSK தானே தெரிஞ்சா கௌதம் கொலைகாரன் ஆயிடுவான் போல இருக்கே. என் பிள்ளைய பார்க்கணும்னு என்னோட ஆர்வமே இப்ப அவன் வாழ்க்கைக்கே சிக்கல் உண்டாக்கிடுச்சு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அந்த SSK யாருன்னு கௌதம்க்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஆமா இலக்கியா, என்ன ஆனாலும் நீ கௌதம் கிட்ட SSK விஷயத்த சொல்லாத. நான் சொல்ல மாட்டேன் அத்தை. ஆனா இப்போ என் கவலை எல்லாம் கௌதம் நான் இல்லாம வீட்டுக்கு போறது ஜானகி அத்தை பார்த்துட்டா என்ன பண்றது? இலக்கியா எங்கன்னு கேட்டா கௌதம் எப்படி சமாளிக்க போறாருன்னே தெரியல. இவங்க ஏன் ரூமுக்கு போய் தூங்காம இங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க? இப்ப என்ன பண்ண? ரெண்டு பேரும் இந்த நேரத்துல வெளியே போறீங்க? அது ஒரு நிமிஷம் இரு. நீங்க ஏதோ பக்கத்துல இருக்கிற ரோட்ல டிரைவ் பண்ண போறீங்கன்னு பார்த்தா ஏதோ அங்க போய் சேர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்றேன். ஓ, போகும்போது துருவி கேள்வி கேட்டாங்க. உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? நான் மட்டும் தனியா வந்திருக்கிறத பார்த்தா இலக்கியா இங்க ஏன் திரும்ப வரலன்னு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் விஷயம் வெளியே வந்துரும். சோ இப்ப தப்பிக்க ஒரே வழி, அவங்களுக்கு தெரியாம ரூம்குள்ள போயிட வேண்டியதுதான். கௌதம்,
எப்ப வந்த கௌதம்? இப்பதான் வந்தேன். என்ன நீ மட்டும் வந்திருக்க? இலக்கியா எங்க? இலக்கியா கேக்குறாங்களே, ரூம்குள்ள போயிட்டா. இல்லையே, நீயே இப்பதான் ரூம் கதவை திறக்கிற. அப்புறம் எப்படி இலக்கியா உள்ள போவா? இல்ல நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அவ ரூம்குள்ள போயிட்டா. என்ன சொல்ற கௌதம்? எனக்கு தெரியாதா? இலக்கியா வரவே இல்ல. நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? இலக்கியா ரூம்குள்ள போனதை நீங்க பாக்கலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நில்லு கௌதம். இலக்கியா உள்ளதானே இருக்கா? கூப்பிடு. இல்ல தள்ளு, நானே பாக்குறேன். இருங்க 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 இருங்க. அடுத்தவங்க ரூம்குள்ள போறது அநாகரிகம்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப எதுக்கு தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இலக்கியா உள்ள போனாலா இல்லையாங்கிறத கண்காணிக்கிறதா உங்க வேலையா? அதுக்கு தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா? இந்த வேவ் பாக்குற புத்தியை நீங்க விடவே மாட்டீங்களா? வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க, இல்லனா நான் டென்ஷன் ஆயிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.